எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. லாஸ்ட்டாக நம்ம பண்ண 30 days சேலஞ்சுக்கு நிறைய பேர் அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. கமெண்ட்ஸில் ரொம்பவே நல்லா மோட்டிவேட் பண்ணீங்க. நிறைய பேர் பாசிட்டிவாக பேசுனீங்க. ஸோ எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. ரொம்ப 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 நன்றி அவங்க எல்லாருக்கும். ஸோ நம்மளோட 30 days சேலஞ்சில் வந்துட்டு இப்போ நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 5 months கிட்ட ஆகுது. ஸோ வந்து இந்த பாஸ்ட் 4 months இந்த விட இந்த ப்ரீவியஸ் 30 days சேலஞ்சில் ஒரு நல்ல ஒரு க்ரோத் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ. ஸோ புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன இம்பேக்டாவது க்ரியேட் ஆகும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ என்னை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நிறையா லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. பார்த்தோம் அப்படின்னா நம்ம 30 days வெயிட்லெஸ் சேலஞ்சுக்கு வந்து ஒரு நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் 30 days நான் என்னோட டயட்டுக்கு நான் என்னென்ன ஃபுட்டெலாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயட் பிளான் வீடியோ வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ நம்ம இந்த சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆல்மோஸ்ட் ஒரு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட ஆட் ஆகிருக்கீங்க. ஸோ எனக்கு நல்லாவே புரியுது வெயிட் லாஸ்ன்றது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் அண்ட் ஒரு ஃபோக்கஸ் வந்து வேணும். ஸோ அதுக்காக தான் வந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைச்சிடாதா, நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிடாதா அப்படின்னு தான் நிறைய பேருக்கு அது வந்து ஒரு ஸ்டாப் பண்ணி ஒரு ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஜாயின் பண்ணி சூப்பராக வந்து ரிசல்ட் பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ தான் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 30 days பிளான் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ அவங்க வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம Day 1 வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறது கரெக்டான வீடியோ தான். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் எதுனா டவுட்ஸ் வருது, இல்லை எதுனா வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, எதுனா டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ எந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுவேன். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக நிறையா வீடியோஸில் பேசியிருக்கேன். நம்மளோட இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஸோ வீட்டில் இருந்தே எப்படி நம்ம வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக எப்படி வந்து நம்மளை மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறது, ரொம்ப ஈஸியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்னு நிறையா விஷயங்கள் நம்ம மோட்டிவேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ ஒரு வீடியோவாக பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், உங்களுக்கு நிறையவே மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுதான் நான் மெயினாக வந்து சொல்கிறது. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீக் நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ இந்த வீக் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ். நான் ரொம்ப பெருசாக வந்து ரொம்ப கலோரி கால்குலேட் பண்ணி அப்படிலாம் இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே சாப்பிட்டேன். ஸோ இந்த வீக் தான் என்னோட பாப்பாவோட பர்த்டே இருந்தது. ஸோ அவங்களுக்கான ஷாப்பிங், அவங்களோட பர்த்டேக்கு ரொம்ப சிம்பிளாக தான் பிளான் பண்ணோம், வீட்லேயே தான் பண்ணேன். ஸோ என்னால் முடிஞ்சளவு பெஸ்ட்டாக வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா என் பாப்பாவோட பர்த்டே வந்து எப்படி போச்சு, ஸோ எந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து நாங்கள் பண்ணோம் அப்படின்றது உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பாப்பாவோட செகண்ட் பர்த்டே. ஸோ சிம்பிளாக வந்து வீட்டில் அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சிம்பிளான பர்த்டே தான் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஸோ என்னோட பாப்பாவோட பர்த்டே ரொட்டீன் வந்து எப்படி போச்சு, பாப்பாவோட பர்த்டே நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் ஹாஃப் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நிறைய உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ்லாம் என் பாப்பாவுக்கு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன மோட்டிவேஷன் மாதிரி தான் பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ என் மைண்டில் போயிட்டே இருந்தது. ஸோ இந்த வீக் வந்து நம்ம வெயிட் லாஸ் பற்றி பெருசாக எதுவும் நம்ம பேசலையே, ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கண்டிப்பாக தேவை அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் இப்போ தான் உங்கள் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு திடீர்னு நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வரும். ஸோ என்ன படம், நம்ம ரட்சகன் படத்தில் நமக்கு நாகார்ஜுனா கையில் நரம்புலாம் வெடிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சில மோட்டிவேஷனான மூவிஸ்லாம் பார்க்கும்போது எனக்குமே அப்படின்னு நம்மளும் பண்ணணும், நம்மளால் முடியும் அப்படின்னு எனக்குமே தோணும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பண்ணிவிட்டு நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, நம்ம எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், கிவ் அப் பண்ணிடலாமா அப்படின்னு 2 மைண்டாக தோணும். டக்குன்னு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த நிமிஷம் அப்பாடான்னு உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இந்த எல்லா தப்பும் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தாக போல் ஒரே அட்டெம்ப்டில் நான் சக்ஸஸ் பார்க்கல. கிவ் அப் பண்ணி தான், அதான் எனக்கு 1 year கிட்ட டைம் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவேன், ஏதோ ஒரு ரீசனால் கிவ் அப் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி 3-4 ஃபெயிலியர் பார்த்து கிவ் அப் ஆகி தான் நான் என்னோடய ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போனேன். ஸோ அதுதான் உங்கள் கூட டீப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். ஸோ நீங்கள் வந்து ஓகே நம்ம கிவ் அப் பண்ணிடலாம், பார்த்துக்கலாம், நம்ம யூஸ்வல் நார்மலாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு கிவ் அப் பண்ணிங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு ரிலாக்ஸிங்காக இருக்கும், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்து 1 நாள் 2 நாள் ஓகே, ஏன்னா நீங்கள் 2 நாள் டயட் ஃபாலோ பண்ணியிருப்பீங்களா. ஸோ அடுத்த நாள் நார்மலாக ஹெவியாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கில்ட்டினஸ் வர ஆரம்பிக்கும். சரி நம்ம ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சோம், இப்படி ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டோமே, ஏன் நம்மளால் முடியாதா அப்படின்னு ஒரு மாதிரி நெகட்டிவான தாட்ஸ் போகும்.
போகும், ஒரு மாதிரி டிப்ரெஷன் வரும், ஆன்சைட்டி க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்துக்காக உண்மையாகவே ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கஷ்டப்படாமல் அந்த விஷயம் கிடச்சிது அப்படின்னா அதோட அருமை நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம கையில் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நம்மளும் நினைக்க மாட்டோம். ரொம்ப ஈஸியாக கிடச்சின்னா ஓகே நமக்கு அடுத்து கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து மறுபடியும் பழைய மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு போராடி நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னா அது உங்கள் கூடவே தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே போராடுவீங்க. ஸோ அதனால தான் சொல்ல நினைச்சேன். ஸோ கிவ் அப் பண்ணணுன்ற மைண்ட் செட் வந்தது அப்படின்னா இல்லை நோ வேணாம் நம்ம பண்ணியே ஆகணும், அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம பண்ணணும், அவங்களால முடியுது ஏன் நம்மளால முடியாதா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து உங்களை நீங்களே ரொம்ப பெருசாக நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும், நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து ஃபோக்கஸ்டாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறுபடியும் சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களால் முடிஞ்ச லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. என் குழந்தைக்கு உங்களால் முடிஞ்ச பிளெஸ்ஸிங்ஸ் கொடுங்க. ஸோ எனி டவுட்ஸ் எந்த விஷயமா இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மாடல் வந்து பேபி பாண்டா, ஆனால் இந்த வெஹிக்கிள் பேர் வந்து கைரோ ஸ்விங் கார். அப்போ செட் பண்ணலாம். க்யூட்டாக இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட்டில் நல்லா இருக்கு. எனக்கு நான் தான் ஃபஸ்ட் ஓட்ட போகிறேன். பெரியவங்களும் ஓட்டலாம், சின்னவங்களும் ஓட்டலாம். என்ன பண்ணுறேன்? சார் யாருக்கு கிஃப்ட்டு? கிஃப்ட்டு யாருக்கு? ஆதிக்கு மட்டும்தான். ஆதி தான் ஓட்டணும். ஆதிக்கு கிஃப்ட் வாங்கினா ஆதி தான் ஓட்டணும். அது உனக்கு உன்னோட பைக் இருக்குல்ல, நீ அதை வச்சு உன்னோட கார் இருக்குல்ல அதை ஓட்ட. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டியரிங் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதை ட்ரை பண்ணு. இது டைட் பண்ணுறதுன்னு தெரியாமலே இது எது கொடுத்துருக்காங்க தெரியாமல் யோசிச்சுட்டு இது ஃபர்ஸ்ட் கார், செகண்ட் கார் ஸ்டியரிங் ரெடி. மேலே வந்து இந்த அது போட்டுக்கு அப்புறம் இன்னொரு இது இது அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் சாவரி கஷ்டப்படு. நான் பார்த்தேன் அப்படின்னா இந்த காரோட பேக் சைடு வீல் வந்து ரொம்ப போராடி செட் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தோன்னா பாப்பா வந்துட்டு அவள் டான்ஸ் கிளாஸ் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ்லாம் ஒன்றா ரிமைண்ட் பண்ணி அவள் டான்ஸ் ஆடிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாள். ஆக்சுவலி மண்டே நைட்டு வந்துட்டு ஒரு 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த டைம்க்குலாம் தூங்கிடுவா மேடம். இன்றைக்கி ஒரே ஜாலியாக இருக்காங்க. கண்ணம்மா ஒரு வீடு பேக் சைடில் 2 வீடு. இப்போ வந்து ருத்ரா டெமோ கட்டுறாங்க. இந்த கியூட் பாண்டா கைரோ ஸ்விங் கார் க்யூட்டாக இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட்டில். இருக்கிறேன் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்க. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். பர்த்டே என்னமோ அவங்க தங்கச்சிக்கு, இவருக்கு ஜாலி. இது நல்ல ப்ளஸ் பாயிண்ட், பெரிய பசங்க கூட ஓட்டலாம். 50 kg இப்போ மதர்ஸ் கூட அப் டு 50 kg வரைக்கும் நம்ம தாங்குவோம் இந்த வண்டி. தெரியும் மியூசிக் கூட வரும். நம்ம பேட்ரி வாங்கலை, இப்போ தான் பார்த்தோம். ஸோ பர்த்டேக்குள்ளே பேட்ரி செட் பண்ணிவிட்டு பர்த்டே அன்றைக்கி உங்களுக்கு சூப்பராக பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ டியூஸ்டே நைட்டு பாப்பாவோட பர்த்டேக்கு முன்னாடி நைட் வந்துட்டு நாங்கள் அந்த டெக்கரேஷன் ஒர்க் வந்து பண்ணோம். ஆக்சுவலி சிவன் ராத்திரி அன்னைக்கு தான் பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்.
எப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னா, ரொம்ப ஹெவியாக பண்ணுறதுக்கு டைம் இல்லை. பாப்பா தூங்க வச்சுட்டு வரதுக்கே வந்து 10 o'clock ஆகிடுச்சு. டயர்டாக இருந்தது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு சாக் எடுத்து ஹார்ட் இன் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே ரெட் கலர் பலூன்ஸ் நிறையா இருந்தது. அதை அப்படியே க்ளூ வச்சு அப்படியே அழகாக அது மேலேயே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு நல்லா கர்வ் அழகாக வந்தது. ரைட் சைடு தான் லைட்டாக ஸ்ட்ரெயிட்டான மாதிரி ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே, ரொம்ப ரொம்ப மோசமாக இல்லை, நல்லா தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஆதிரா பாப்பாவோட செகண்ட் பர்த்டே. ஸோ நம்பர் 2 வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அது வந்து எங்கே பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் மேலே வந்து 2 வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்றது சென்டராக வச்சாச்சு. அவளுக்கு வாங்கின கிஃப்ட்டும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தோம் அப்படின்னா அந்த பாண்டா பிளாக் அண்ட் ஒயிட் பாண்டா கார் வந்து நம்ம பாப்பாக்காக வாங்கினது. இன்னொரு கிஃப்ட் வந்து பாப்பாவோட அத்தை மாமா வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்த்டே அன்னைக்கு அது என்னன்றதை அன்பேக் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹார்ட்லி ½ an hour தான் ஆச்சு. ரொம்ப சிம்பிளாக இருந்தது, அழகாகவும் இருந்தது. ஸோ ஃபைனலாக பார்க்குறக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். என்ன ஐடியாவும் இல்லாமல் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, ஹார்ட் இன் ஷேப்பில் பலூன்ஸ் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. எங்களுக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ நம்ம குட்டி பசங்க 2 years பாப்பா தான் இருந்தாலும் அவள் பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் எக்ஸைட் ஆவா. அவள் கண்டிப்பாக ஸ்பெஷலாக ஃபீல் ஆவாள். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி குட்டி பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆவாங்க, ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் ஆவாங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்க ஆசைப்பட்டு கேட்குற விஷயங்களை நோட் பண்ணி வைங்க. அவங்க பர்த்டேக்கு அதை கிஃப்டாக பண்ணுங்கள், கண்டிப்பாகவே ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஸோ பர்த்டே மார்னிங் பாப்பா எழுந்தது அவள் தலையில் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. யாருக்கு பர்த்டே இன்னைக்கு? ஹாப்பி பர்த்டே சொல்லு. வேண்டாமா? வேண்டாம். என்ன வேணும்? வீடியோ வேணாமா? வீடியோ வேணாம். ஆதிரா சைக்கிள் பிடிச்சிருக்கா? பிடிச்சிக்கோ 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 பிடிச்சிக்கோ. பிடிச்சிருக்கா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஆதிரா. ஆதி சூப்பரா? இங்க பார்த்து சொல்லு, சூப்பரா? ஹாப்பி. ஸோ பாப்பா அழகாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு அழகாக ரெடி ஆகிட்டா. அன்றைக்கி அஸ் யூஷுவல் வீக் டேஸ் தான், ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருந்தாங்க. பெரிய பாப்பாவுக்கு வந்து மந்த்லி டெஸ்ட் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால குட்டி பாப்பா மட்டும் அழகாக குளிக்க வச்சு ரெடி பண்ணிவிட்டு மார்னிங்கே கேக் கட் பண்ணிவிட்டு அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நான் ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் கோவிலுக்கு வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்புறம் ஈவினிங்காக வந்து வெளியில் போயிருந்தோம். ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே சொல்லு. ஹாப்பி பர்த்டே. No 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 no. சாப்பிடல. ஹாப்பி பர்த்டே பாடு. அதான் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஆதிரா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏ என்ன ஃப்ளேவர் அது? டெண்டர் கோகனட், இளநீர். நல்லா இருக்கா ஆதி? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பிடலாமா?
ஸோ பாப்பா பர்த்டே அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சிவன் ராத்திரி வேறு. ஸோ காலைல ஃபுல்லாக நல்லா குளிச்சுட்டு குலதெய்வத்தெல்லாம் நினச்சி வீட்டில் நல்லா விளக்கேற்றி ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டாச்சு. பாப்பா நிற்க மாட்டேன்ட்டா. ஸோ அவள் கையில் அந்த சின்ன பெல்லு கொடுக்கும், அவள் அடிச்சுட்டே பக்கத்துலேயே இருந்தாள். ஸோ திருப்தியாக வீட்டில் ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றிட்டு சரி இன்றைக்கி சிவன் ராத்திரினால நம்ம சிவன் கோவிலுக்கு போகலாம். எப்போவுமே மோஸ்ட்லி நான் வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் கோவில் தான் போவேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நாங்கள் சிவன் கோவிலுக்கு போயிருந்தோம். சிவன் கோவில் போயிட்டு பாப்பா பேரில் சூப்பராக வந்து ஒரு அர்ச்சனை பண்ணியாச்சு. அர்ச்சனை பண்ணி சாமி பிரகாரம் ஃபுல்லாக சுற்றி வரைக்கும் ஆல்மோஸ்ட் 1 hour ஆச்சு. ஃபுல்லாக சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்து நான் சாமியெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக ரிலாக்ஸாக உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பாப்பா வந்து ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தா சத்யண்ணா கூட சேர்ந்து. ஸோ அர்ச்சனை பண்ணும்போது அங்கே பூசாரி கிட்ட பாப்பாவுக்கு பர்த்டே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ கூட நின்று சாமி கும்பிட்டவங்கலாம் நிறையா விஷ் பண்ணாங்க. அந்த குட்டி பாப்பா கூட பாப்பாவுக்கு சாக்லேட் கொடுத்து விஷ் பண்ணிட்டு போயிருந்தா. ஸோ ரொம்ப பாப்பாவும் ஹாப்பி, நானும் ரொம்ப திருப்தி. ஸோ தெரியாதவங்களாம் வந்து மனசு ஃபுல்லாக லவ்வோட விஷ் பண்ணும்போது கோவிலில் நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கிடச்சிது. ஸோ நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க. பாப்பா ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது, கழுத்தில் அந்த மாலை போட்டு அவன் நடக்கும்போது ஆண்டாள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு சிஸ்டர் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பார்த்துட்டு பாப்பா ட்ரெஸ் எப்படி இருக்குது, ஸோ பாப்பா பார்க்க எப்படி இருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து பாப்பாவுக்கு கொடுங்க. இந்த மரம் வந்துட்டு கோவிலில் இருந்தது, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதில் இருக்க அந்த ஃப்ரூட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. இதோட நேம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நல்ல ஒரு சிறப்பான தரிசனமாக இருந்தது. சிவராத்திரி நைட்டு தான் நல்லா க்ரௌடாக இருக்கும். இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சூப்பராக சாமி கும்பிட்டு ஆல்மோஸ்ட் 1 hour ஸ்பெண்ட் பண்ணி ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டாச்சு. அப்படியே போகிற வழியில் பெரிய பாப்பாவுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், 12:30க்கெலாம் விட்டுருவாங்க. அப்படியே அவளையும் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஆதி பிடிச்சிருக்கா உனக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. போஸ் கொடுக்குறாங்க மேடம். அக்கா போ ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றா. அக்கா ஆதி என்னதுமா? பலூன். நல்லா இருக்கா? அது என்ன பலூன்? லவ் யூ பலூன். என்னது? லவ் யூ சொல்லு. லவ் யூ. இங்கே அம்மா பார்த்து சொல்லு. வெயிட்டாக இருக்கும் பார்த்து. வாவ். கூட பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஓகே, 5 sides லேர்னிங் செல்ஃப். ஸோ 1 to 5 years இருக்க பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து மேக்ஸ் அபாக்கஸ் கால்குலேஷனுக்கு இருக்குது. அப்புறம் இதில் பார்த்தோன்னா ஆல்ஃபபெட்ஸ் வித் இமேஜஸோடு இருக்குது. அப்புறம் இது வந்து ஃபிஷ் அதோட பாத்தில் வந்து எப்படி மூவ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இன்னொரு சைடு வந்து கிளாக் இருக்குது. ஸோ இது வச்சு நம்ம பசங்களுக்கு டைமிங்லாம் எப்படி பார்க்குறது அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது வந்து 4 sides வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கீழே இருசாமி கீழே லாஸ்ட்டாக அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடியில் வந்து ஒரு ஒயிட் கலர் பிளைன் போர்டு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம போர்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எழுதுறதுக்கு ஒரு மார்க்கர் கொடுத்துருக்காங்க. 1 to 5 years உள்ள பசங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறக்குரிய கிஃப்ட்டு தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வந்து வுட்டு தான், வுட்டன் ஃபினிஷிங். ஸோ சேஃப் தான், நல்லா இருக்குது, நல்லா உழைக்கும். பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாக ஆல்ஃபபெட்ஸ் வித் இமேஜஸோடு இருக்குது. ஆல்ஃபபெட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தோன்னா ஃபிஷ்ஷு இங்கே வுட்டில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ பசங்க கரெக்டாக அதில் இப்படி மூவ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணலாம். அப்புறம் இந்த சைடு பார்த்தோன்னா அபாக்கஸ் லேர்னிங் வந்து மேக்ஸ் லேர்னிங் பர்பஸ்க்காக யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், தூக்கிட்டா பாருங்கள். ஸோ இந்த சைடு நான் சொன்னேன் இல்லைங்களா கிளாக்கு. ஸோ நம்ம இப்போது எல்கேஜி யூகேஜி படிக்கிற பசங்களுக்கு இது யூஸ் ஆகும். கிளாக் டைமிங் எப்படி பார்க்குறது அப்படின்னு வந்து அவங்களுக்கு நம்ம ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்து ஸ்கூலில் இதே மாதிரி சொல்லி கொடுத்தாங்களா? சரி, எனக்கு 3 o'clock வச்சு காட்டு. பெரிய முள் எங்கே வரும், சின்ன முள் எங்கே வரும் வச்சு காட்டு.
2 கை யூஸ் பண்ணு. 2 கை யூஸ் பண்ணுறா. சின்ன முள் சின்ன கையில் பிடிச்சிட்டு அப்புறம் பெரிய முள் மூவ் பண்ணு. இது 3 o'clock வச்சுட்டா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டைமிங் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். வித் செகண்ட்ஸ் இருக்குது, செகண்ட்ஸில் இருக்குது, மினிட்ஸு, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம சூப்பராக டைமிங் சொல்லி கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். இது வந்து சூப்பரான ஒரு லேர்னிங் கிட்டு தான். 2 பேருக்குமே யூஸ் ஆகும். ஹோல் நம்பர்ஸ்லாம் வச்சுருவா. பாப்பாவுக்கு வந்து மினிட்ஸு 15 minutes 10 minutes அந்த மாதிரி மினிட்ஸ் அண்ட் வந்து இன்னும் சரியாக தெரியாது. ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு இது சூப்பராக யூஸ் ஆகும். ஸோ யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு. ஸோ பாப்பாவோட அத்தை மாமா வந்து வாங்கி கொடுத்தாங்க. பாருங்க மேடம் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாரு ஃபிஷ் பாரு. இந்த இருக்கக்கூடாது, இப்படி மூவ் பண்ணணும். பேபி ஷார்க் இப்படி போகணும். பேபி இப்படி மூவ் பண்ணணும். ஏபிசிடி சொல்லி கொடுக்குறியா? ஏபிசிடி. ஸோ மதியானம் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு பாப்பாவை நல்லா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு ஈவினிங்காக அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமா இங்கே சென்னையில் பெரம்பூர்கிட்ட ரேவதி ஸ்டோர்ஸ் மாடியில் வந்துட்டு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ பீச் போகலான்னு நினச்சோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. டிராஃபிக்கில் போகிறதுக்கே நைட் ஆகிரும், பாப்பா என்ஜாய் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டு போனோம். பாப்பாவும் 2 பாப்பாவும் சேர்ந்து சூப்பராக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 1 hour வந்து சூப்பராக விளையாடினாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஆக்சுவலி இது வீக் டேஸ் அப்படின்றதுனால க்ரௌடே இல்லை. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 பசங்க தான் இருந்தாங்க. ஸோ பாப்பாங்க ரொம்ப ஃப்ரீயாக சூப்பராக வந்து விளையாடினாங்க. அந்த பிளேஸே பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் கூட எல்லாமே வந்து நமக்கு காட்டனில் தான் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். பசங்க 2 பேரும் நல்லா சூப்பராக ஓடி ஆடி ஒரு 1 hour கிட்ட விளையாடிட்டு இருந்தாங்க. செம்மையாக டயர்ட் ஆகிட்டாங்க. முடிச்சுட்டு நாங்கள் நேராக ரெஸ்டாரண்ட் தான் போனோம். பாப்பா கொஞ்சம் டயர்ட்னஸில் கிராங்கியாக இருந்ததுனால ரெஸ்டாரண்ட்டில் வீடியோ ஷூட் பண்ண முடியலை. போய் பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த ஃபுல் டே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியாச்சு. அவங்களோட ஹாப்பினஸ் பார்த்து நாங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.